ஒரு அதிகாரி ஒரு சிப்பாய் 130 பவுண்ட் மரக்கம்பியை தூக்க உத்தரவிட்டார். பசியால் பலவீனமடைந்த சிப்பாய் தனது கடைசி சக்தியை சேர்த்து அதை எப்படியோ தூக்கினார். அருகில் நின்ற மற்றொரு அதிகாரி, அதை விடுவித்தால் அவனை சுட்டுவிடுங்கள் என்றார். சிப்பாயின் கால்கள் நடுக்கமடைந்தன. ஆனால் அவர் அதை விடவில்லை. அவர் தனது உயிரை காப்பாற்ற போராடவில்லை. அவர் தனது நசுங்கிய மரியாதைக்காக போராடினார். ஒவ்வொரு வினாடியும் அதிகமாக உணரப்பட்டது. ஆனால் அவர் கைவிட மறுத்தார். அவரை சுற்றியிருந்த கைதிகள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்களின் கண்களில் அவர் இனி ஒரு சிப்பாய் மட்டுமல்ல, எதிரி அதிகாரியின் அகங்காரமான கண்களிலும் பயம் தோன்ற தொடங்கியது. மற்ற கைதிகள் வேலை செய்யாமல் நிறுத்தி அவரை சுற்றி திரண்டனர். அவருக்கு தைரியம் அளித்தனர். ஏனெனில் அவர் இனி ஒரு மரக்கட்டையை மட்டும் பிடித்திருக்கவில்லை. அவர் ஒரு முழு நாட்டின் ஆவியை பிடித்திருந்தார். எனில் என் தைரியம் உயிரோடு இருப்பது அவர்களின் மரணத்தை விட பயங்கரமானது என்று நினைத்தான். கடைசி முறையாக அவன் கம்பத்தை இன்னும் உயரமாக தூக்கினான். உடையாத வலிமையுடன் அவமானப்படுத்தப்பட்ட அதிகாரி கோபத்தில் நடுங்கி துப்பாக்கியை உயர்த்தி பின்னர் அதை தரையில் வீழ்த்தினான். அவன் இன்னும் நம்ப முடியவில்லை. எல்லா வலி மற்றும் அவமானத்துக்கு பிறகும் அந்த சிப்பாய் உடையவில்லை. அவர்களின் உடலை நசுக்க முடியும், ஆனால் அவர்களின் ஆவியை அல்ல. அந்த நிமிடத்தில் அதிகாரி அவர்கள் ஏற்கனவே தோற்றுவிட்டதாக உணர்ந்தார். ஜேம்ஸ் தரையில் சரிந்தார். ஆனால் அவரது இதயத்தில் அவர் வென்றிருந்தார். அதிகாரி முழங்காலில் விழுந்து அழுதார். ஒரு சில நாட்கள் கழித்து எதிரிகள் நிபந்தனையற்ற முறையில் சரணடைந்தனர். கைதிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டு அவர்கள் குளிக்க அழைத்துச் செல்லப்படுவதாக கூறப்பட்டது. ஆனால் அது அவர்களின் இறுதி நடைபெறும் என்பதை அனைவரும் அறிந்திருந்தனர். அப்போது வானல் விமானங்களின் முழக்கம் இருந்தது. சுடும் உத்தரவு நிறுத்தப்பட்டது. மேலிருந்து பொருட்கள் விழத் தொடங்கின மற்றும் அவர்களின் முகங்களில் நம்பிக்கை திரும்பியது. அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். ஜேம்ஸ் இன்னும் காயமடைந்த நிலையில் மெதுவாக எதிரி அதிகாரியின் அறைக்கு சென்றார். அந்த கொடூரமான மனிதன் என்ன ஆனார் என்பதை பார்க்க விரும்பினார். ஆனால் அதிகாரி அவரை எதிர்கொள்ள முடியாமல் வெட்கத்தில் ஓடிவிட்டார். இறுதியில் ஜேம்ஸ் வீட்டுக்கு திரும்பினார். அவர் மண்டியிட்டு தரையை முத்தமிட்டார். பின்னர் தனது குடும்பத்தை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அழுதார்.